நடந்த சம்பவத்தை நம்மளோடு பகிர்ந்துட்டு இருக்கீங்க. ஓகே, அம்மா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பார்த்தாங்க? லோகோன்னு கூப்பிடுற அந்த ஆத்மாவை பார்த்தாங்களோ? இல்ல இந்த தடவை வந்து அது இல்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டினியூஸா நடந்த இன்சிடென்ட்ஸ் அன்டில் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து அவங்க அந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும் போது இந்த பேச்செல்லாம் நிறைய ஓடுதான் அந்த இடத்துல. இந்த ஆவி நடமாட்டம் அது இதுன்னு அந்த டைம்ல ரொம்ப இதா இருந்திருக்கு, கேச்சுவா இருந்திருக்கு. இவங்க வந்து அந்த பஸ் ஸ்டாப் ஒரு பஸ் கிட்ட அந்த டைம்ல காடிங்களே இருக்காராம் ரோட்ல. எப்படிதான் எங்க அடிபட்டுச்சு எப்படி அடிபட்டுன்னு தெரியல. ஒரு பஸ் அடிபட்டு தலை வேற உடம்பு வேறைய ஆளுங்க அடிபட்டு அவ்வளவு சுத்துக்கிறாங்களாம். இது உண்மையா நடந்தது இருந்தாங்க எங்க அம்மா. நானும் இவ்வளவு இது பண்ணி பாக்குற ரிசர்ச் பண்ணி பாக்குற ஏதாச்சும் கிடைக்குமா அந்த நியூஸை பத்தின்னு. எனக்கு இன்ன வரைக்கும் எதுவுமே கிடைக்கும். திஸ் இஸ் லைக் 50 to 60 years பேக் நடந்தது. கோலஸ்ல நடந்துச்சு அங்கிட்ட. அவ்வளவு ஆளுங்க செத்து கிடந்தது அவங்க பார்த்தாங்களாம், கண்ணால பார்த்தாங்களாம். இன்ன வரைக்கும் சொன்னாங்களா, அதை பத்தி பேசினாங்களா அவங்களுக்கு தூக்கம் வராது. அது ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு நடந்தது. புரியல எனக்கு. இவங்க பஸ் ஸ்டாப்ல இருக்கும் போது இவங்க பஸ் ஸ்டாப் நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பஸ் அங்க அடிப்பட்டு அவங்க அப்பதான் வந்து பஸ் ஸ்டாப்ல சேர்றாங்க. அங்க ஏதோ ஒரு பஸ் அடிப்பட்டு ஆளுங்க ஷட்டு அங்கங்க அப்படி சுத்தி கிடக்குறாங்களாம். அந்த இடத்துல ஆனா ஒரு காடியில ஒரு பஸ்ல எதுவுமே இல்லையா கரெக்டா. ஆனா அந்த சைட் வந்து ஆப்போசிட் சைட்ல வந்து அந்த சீனவங்க அந்த மாசமா அடிபட்டு செத்தாங்களே அவங்களோட அந்த இடமா. அதுதான் ஹைலைட் இந்த கதையில. அவங்க சொல்லுவாங்க இன்ன வரைக்கும் அம்மா சொல்லுவாங்க, அவ அடிபட்டு அவ அந்த மரம் விழுந்து செத்த இடத்தாண்டதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னுவாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இன்னொரு வாட்டி வந்து அந்த இடத்துல தான் வந்து ஆளுங்க பஸ்ஸுக்கும் நிப்பாங்களாம். அந்த இடத்துல தான் பஸ் போகுமா. சோ ஒருத்தர் வந்து அம்மா பிரெக்னன்டா இருக்கும் அதே மாதிரி தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. லாக் பெரிய பெரிய கட்டைங்களை ஏற்றிட்டு போகும் அந்த லோரி. அந்த லோரியில இருந்து வித்தா கரெக்டா அந்த ஸ்பாட்டு கிட்ட வந்தோடனே எங்க அம்மா நின்றுகிட்டு இருக்காங்களாம். அவங்க பக்கத்துல அப்படி அந்த பெரிய லாக் ஒண்ணு அந்த லோரியில இருந்து உளுந்து ஜம்ப் பண்ணி அவங்க கிட்ட வந்துச்சு. நல்ல வேலை அவங்க மேல அடிக்கிறேன். she was pregnant 7 months at the time, you know. ஆனா அந்த லாக் பக்கத்துல தொப்புன்னு விழுந்துச்சான். அவ்வளவு பெரிய லாக் மேல விழுந்துருச்சுன்னா ஆள் க்ளோஸாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல உள்ளவங்களா அந்த எஸ்டேட்ல உள்ளவங்ககிட்ட அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் பேசும்போது தென் அவெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஆத்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா she was pregnant when she died, right, the Chinese lady. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல இருக்காவ. அது வந்து ரொம்ப கஷ்டம் விரட்டுறதுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு யாரும் போகாதீங்க, இந்த டைம்ல போகாதீங்க அந்த டைம்ல போகாதீங்கன்னா அப்படி செஞ்சாங்களாங்கிட்டா. அந்த மாதிரி பயங்கரமான இன்சிடென்ட் அதுக்கு அந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியாது கீதா. இவ்ளோ இன்சிடென்ட்ஸும் நடந்ததுக்கு காரணம் அந்த சைனீஸ் லேடி அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. வந்து கதவுலாம் தட்டி வீட்டு தட்டி மேபி அந்த இடம் ஏற்கனவே கிராஸா இருந்திருக்கலாம். வேற என்னமோ ஒண்ணு. ஏன்னா அங்கதான் அந்த சீன பெண்மணியும் இறந்து போனாங்க. மேபி வேற என்னமோ கூட இருக்கலாம்ல. ஆனா அதுக்கு முன்னுக்கு எல்லாம் சொல்றாங்க அந்த அந்த இடத்துல அவங்க இருந்த வரைக்கும்லாம் அவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க. அந்த இடத்துல அதுக்கு முன்னால அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எதுவுமே நடந்தது இல்லையா. அந்த இடத்துல தான் ஆளுங்க பஸ்ஸுக்கு நின்று ஏறி போயிருக்காங்க வந்திருக்காங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல ஆனா அந்த மாதிரி நடந்ததே இல்லையா. ஆஃப்டர் த லேடி பாஸ்டவே அப்பதான் அந்த வீடு வீடா வந்து கதவை தட்டுறது. ராத்திரில 1 மணி 2 மணி கதவை தட்டி லோக்கோ சத்தம் கேட்குமா. அவங்க கூப்பிடுற சத்தம் கேட்குமா வேகமா. எல்லாத்துக்கும் அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் யாராச்சும் அந்த கதை கேட்டாங்களா கூட மீதி அந்த இடத்துல உள்ளவங்களா இருந்தா அவங்களுக்கு தெரியும் இதுக்கு உண்மையா நடந்ததான் கிட்ட. எங்க அம்மா அந்த கணவர் அந்த சைனீஸ் காய் இல்ல அவர்கிட்ட போய் பேசி பார்த்தா கூட அவரு சரியா பேசவும் மாட்டாராம். அந்த டைம்ல அவரு ஒய்ஃப் இறந்ததுல இருந்து அவரு கொஞ்சம் மண்டபம்லாம் குழம்பி போன மாதிரி அப்படியே போய் அவ செத்து அடுத்தாண்ட போய் நிப்பாராம். யாராச்சும் போய் கூட்டிட்டு வரணும். அவரை காணாம போயிருவாராம். அப்படியே நடந்து அப்படியே அந்த எஸ்டேட் உள்ள நடந்து போவாராம். அப்படியே காணாம போயிருவாராம். அப்படியே தேடி பார்த்தோமா நடந்து வரோம். ஓயா இன்னொரு விஷயம் இன்சிடென்ட் அதே இடத்துல நடந்துச்சு கீதா. என்ன தெரியுங்களா? அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். It's tax season, and at LifeLock, we know you're tired of numbers. But here's a big one you need to hear. Billions. That's the amount of money and refunds the IRS has flagged for possible identity fraud. Now here's another big number. 100 million. That's how many data points LifeLock monitors every second. If your identity is stolen, we'll fix it guaranteed. One last big number. Save up to 40% your first year. Visit lifelock.com/podcast for the threats you can't control. Terms apply.